ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்னும் ஒரு விஷயம் வயநாடை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் நான். என்னென்னா, அங்கே அந்த வயநாடு எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ராஜநாகத்துக்கு பேர் போன ஒரு இடமா அது. உலகத்திலேயே வந்து இந்த வயநாடு எஸ்டேட்டில் தான் ராஜநாகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்டாந்து அதுங்க வந்து மண்ணுக்கு அடியில் அவ்வளோ செத்து கிடக்குதாம் ராஜநாகங்கள். அதை போய் எடுக்கிறதுக்கு எல்லாம் பயந்துக்கிட்டு தான் போய் அந்த இப்போ மண்ணை நோண்டி மரத்தை நவுத்தி எல்லா இடத்துக்கும் கிளியர் பண்ணுறாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ராஜநாகங்கள் மண்ணுக்கு அடியில் புதைஞ்சு கிடக்குதான். பாம்போட பல்லு பட்டாலே விஷம்பாங்க. நேரு சில விஷப்பாம்பெல்லாம் இருக்கான். ஒரு வருஷம் ஆனாலும் அந்த பல்லு செத்துப்போன பாம்போட பல்லு குத்துனா கூட விஷம் ஏறிடும் மனுஷனுக்குன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி நிறைய பாம்புகள், ராஜநாகங்கிறது என்ன சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ செத்து கிடக்கான். அதெல்லாம் மண்ணுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கான். அதுக்குள்ளேயே எல்லாம் இந்த போனவங்க, தொண்டு செய்கிறவங்க, இந்த இதில் இருக்காங்களே மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அதில் போய் தான் நடந்து தான் இது பண்ணுறாங்க. நிறைய பாம்புகளை பார்த்துருக்காங்க எடுத்துக்கிட்டு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லை, கடவுள் தான் அவங்கள எல்லாம் காப்பாற்றணும். என்னன்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒன்று குத்திருச்சுன்னா கூட காலில். அப்படித்தான் ஒருத்தர் அதில் பணிபுரியிற ஒருத்தருக்கு அந்த இதில் இராணுவத்தில் அந்த மிலிட்ரி இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அவங்கள வேலை செய்கிற ஒருத்தருக்கு காலில் ஒரு இன்ச்சு அளவுக்கு ஏதோ குத்திருச்சான். அந்த சேத்துல மர துண்டு ஏதோ குத்திருச்சான். அவர் அதை பார்க்காமலே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. வேலை செஞ்சுட்டு வேறு என்ன பண்ணுறதாங்க, அதெல்லாம் பார்த்தா முடியாது இல்லையா. போய் எல்லாம் நோண்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரோடையும் அவரும் அதை கலந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதில் ரத்தம் வழிஞ்சு மறுநாளைக்கு தான் போய் அதை பற்றி பார்த்துருக்காங்க. பார்த்தா அது ட்ரீட்மெண்ட்டு எடுத்தால் செப்டிக் ஏதோ ஆகிட்டுருக்கு அவருக்கு. அப்புறம் அதை செப்டிக் ஆகி அது அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு தான் இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எதையாவது குத்திருந்தா கொண்டா என்ன பண்ணுறது இல்லை, என்னமோ சொல்லுவானே, இழப்பு மேலே இழப்பை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லாம் வந்து நல்லபடியாக வீடு வந்து சேரணும்னு நம்ம எல்லாரையும் வேண்டிக்குவோம். அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. வணக்கம்.